போராடணும். போர்க்களம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் நீங்கள் போர்க்களத்தை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா எல்லா திசைகளையும் சாத்தான் வருவான், 8 திக்கும் வருவான். ஏன்னா எந்த திக்கிலிருந்து வந்தாலும் முன்குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து காக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லவர். எந்த கடற்கரையில் எனக்கு ஆபத்து ஏற்படுத்தப்பட்டதோ அதே கடற்கரைக்கு ஒரு டெலிஃபோன் கால் போல நான் என் மனைவியும் கடந்து சென்றோம். அங்கே அடக்கம் பண்ணியாச்சு. அப்புறம் அதே கடற்கரை ஒரு ஃபோன் கால் வருது, ஊழியத்து வாங்கன்னு ஒரு பிள்ளை கூப்பிடுறது. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறோம். போகும்போதே எல்லாரும் ஒரு மார்க்கமாக பார்த்தாங்க. அவங்க எதுக்கோ ரெடி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்கு போனால் அந்த அம்மா, உங்களை யார் இங்கே வர சொன்னது, உங்களை கண்டந்தோண்டமாக வெட்டி கடலில் போட்டுருவாங்க, கண்டந்தோண்டமாக வெட்டி கடலில் போட்டுருவாங்கன்னு கதவை பூட்டிட்டா. நீங்கள் பின்பகுதியாக போயிருங்க, இந்த கடற்கரை ஓரமாக ஓடி போயிருங்க, அவங்க முன்பக்கம் கூடியாச்சுன்னு. அல்லேலூயா. முன்பக்கமாக கூடிச்சு. ஒரு மரண பயத்தை அங்கே சாத்தான் ஏற்படுத்தினான். இங்கே ஜன்னல் வழியாக நாங்கள் பார்த்தா உண்மையிலே எல்லா காரியத்தோடு நிற்கிறாங்க, ரெடியாக நிற்கிறாங்க. வெளியே போனால் இந்த எண்ணெயில் போடுற மீனை பொறிக்கிற மாதிரி பொறிச்சிடுவாங்க. அல்லேலூயா. தப்பியும் ஓட முடியாது. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, முழங்கால் படி போடு, முழங்கால் படி போடு. போட்டோம். அப்போ பாடின ஒரு பாட்டு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடலை பாடி முடிச்சும்போம் இந்த அம்மா அடிக்கடி ஜன்னல் பக்கம் போகும், அவங்க போயிட்டாங்களா இருக்காங்களான்னு. நாங்கள் பாட்டை சுலபமாக பாடணும், சத்தமாக பாடுவோம். அப்போ வெளியே வந்தால் அடிக்கணும். அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் பாட்டெல்லாம் பாடி முடித்து அந்த பிள்ளைக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து, கூப்பிட்டதுன்னா பொண்ணு, அம்மாவுக்கு தெரியாது. போட்டில் மீன் பிடிக்க போனாங்களாம், மீன் சரியாக கிடைக்கல, அதனால் பொண்ணு அங்கிள் வந்து சூமன்ட்டு போங்கன்னு ஃபோன் போட்டாள். நாங்கள் நம்பி உள்ளே போயிட்டோம். அம்மாக்காரி தான் சொல்கிறாங்க, சர்ச்சில் இங்கெல்லாம் கூட்டம் போட்டு கமிட்டி போட்டு உங்களை அழிக்கிறதுக்கும் அடிக்கிறதும் உள்ளே வராமல் பார்க்குறதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பசங்க எல்லாம் ஏதோ பண்ணிடுவாங்க, அந்த பயத்தில் தான் இந்த பொருளை அறியாமல் கூப்பிட்டாங்க. அறியாமல் கூப்பிட்டாலும் சரி, அறிஞ்சு கூப்பிட்டாலும் சரி, இப்போ வந்தாச்சு, ஜோம் பண்ணாமல் திரும்ப மாட்டோம். உற்சாகமாக கையை தட்டலாம். பாட்டை பாடி ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து கதவை நான் தான் திறந்தேன். முதல்ல உள்ளுக்குள்ளே நல்ல பயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அடிபட்டா எனக்கு இல்லை வலிக்கும், உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆனால் இப்போ இல்லை, 2003 அந்த காலம். ஆனால் கர்த்தர் சொன்னார், பைக்கை போய் ஸ்டார்ட் பண்ணு, பொண்டாட்டி இருக்க பிடிக்க வச்சிரு, என் வண்டிக்கு பசிக்கிறே கிடையாது. ஆவடியில் 2 எஸ்கேப் ஆகும்போது ஃபைனான்ஸ் கட்டாமல் கொண்டு வந்த ஒரு பைக்கு, உற்சாகமாக கையை தட்டலாம். அது ஃபஸ்ட் இயர் போட்டால் தான் மணலில் ஒரு மாதிரி வண்டி முன்னே போகும். பார்த்தா கண்ணுக்கு தெரியாத மணல் மேலே எல்லா ஆண்களும் நிறைய நிற்கிறாங்க. ஆண்கள் வேறு, ஆண்களுக்கு ஒப்பம் பெண்களே நிற்கிறாங்க, வரைஞ்சு கட்டி நிற்கிறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தேன், நான் உங்களை இப்போ பார்க்குற மாதிரி. அவ்வளோதான், அசையாமல் நின்றார்கள். அல்லேலூயா. நாங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டியை கொஞ்சம் ரைஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க அசையாமல் நிற்கிறதுனால கொஞ்சம் கூட ரைஸ் பண்ணேன். இது ஆண்டவருக்கு செய்யலாம், நிறைய இருக்குது. மறுபடியும் ரைஸு அப்படின்னா அப்புறம் ஒரு 10 அடி போனதும் அதான் போகிறான்னு சொல்லி பின்னாடி வந்தாங்க. நாங்கள் ஓடியே தப்பினோம் பைக்கில். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு சேதம் இராதபடிக்கு அந்த கடற்கரையிலிருந்து எங்களை அழைத்து வந்த தேவன். உற்சாகமாக கையை தட்டுங்க. இனி கடற்கரை தேசங்களெல்லாம் அப்பளங்கள். உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டு. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே
நம்மை காண்பவர். அல்லேலூயா. காக்கிறதும் காப்பாற்றுவதும் பார்க்கிறவரும் நேசிக்கிறவரும் நம்மை அனுதினமும் பின்தொடர்கிறதுமான ஒரே கர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நீங்கள் எந்த மதத்திலேருந்து வந்தாலும் சரி, இதான் உண்மை, இதான் சத்தியம். அவரை தவிர வேறு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் உண்டாக்கின தெய்வங்கள் உண்டு, அதை ஒரு சாரார் பின்பற்றுகிறார்கள். அவர் உண்டாக்கின சர்ப்பம் உண்டு, மோசை மூலம் ஒரு சர்ப்பத்தை செஞ்சார், அதை ஒரு சாரார் பின்பற்றுகிறார்கள். ஆரோன் செய்த ஒரு காளை உண்டு, அதை ஒரு சிலர் பின்பற்றுகிறார்கள். ஆகவே எல்லா மதங்களையும் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரே தேவனை நாம தேடுவோம். ஹல்லேலூயா. அவரே நல்லவர், அவரே கிருபையுள்ளவர், அவரே இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே அடுத்த கேள்வி கேட்கலாம். யாராவது கேளுங்க, டப்புன்னு கேளுங்க. வேதத்திலிருந்து ஏதாவது கேள்வி, இல்லை ஊழியம் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இல்லை என்றால் வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகம் எரேமியா 23 ஏதாவது ஒன்று. அல்லேலூயா. வீட்டில எல்லாம் பைபிளை படிங்க. அடுத்த உபவாச கூட்டத்தில் வயதானவர்கள் எல்லாம் பைபிள் வாசிக்கக்கூடாது. இங்கே இந்த படிக்கிற பிள்ளைங்க வசனம் எடுத்து சொல்லணும். சரியா? பாட புஸ்தகம்லாம் மூட்டை மூட்டையாக படிப்போம், பைபிளெல்லாம் படிக்க மாட்டோமா? அதில் சின்ன பிள்ளைங்க தான் நீ வசனங்களை வாசிக்கணும். இன்னைக்கு பிரச்சனை இல்லை, வாசிங்க. 23 எரேமியா 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கனுடைய தலைமேல் உக்கிரமாய் மோதும். 2 கூட்டத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஒரு புசல் இதோ உருவாகிறது என்று உருவாய்ச்சது. ஆனால் இனி அடுத்த புசலுக்கு வருவோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இதோ கர்த்தருடைய கொடுங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கனுடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். பிரியமானவர்களே, பரிசுத்தவானுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. துன்மார்க்கன் இந்த நாட்டில் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவனுக்கு ஆபத்து தான். எங்கே இருந்தாலும் அவனுக்கு தான் ஆபத்து. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கொடுங்காற்றாகிய ஒரு கொடிய புசல், அது கொள்ளவியாதி ரூபத்தில் வரலாம், புயல் காற்றாய் வரலாம். அது யாருடைய தலையை மோதும்? துன்மார்க்கனுடைய தலையை மோதும். அல்லேலூயா. ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பாக இந்த குமரி மாவட்டத்தில் பெரிய ஒரு புயல் வந்து விட்டது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புயலுக்கு பேர் தெரியுமா? யோகி புயலா? ஓகி புயல். அல்லேலூயா. அப்போது வாரந்தோறும் மாதந்தோறும் இந்த கூட்டத்துக்கு ஒரு சகோதரியுடைய குடும்பம் வரும். அவங்க ஒரு விவசாய குடும்பம். பிசாசனுடைய போராட்டமும் அந்த குடும்பத்தில் நிறைய உண்டு. எல்லா கட்டுகளையும் உடைத்து தேவன் நடத்தி கொண்டு வருகிற வேளையில் அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறாள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறாள். ஸ்திரீ கர்ப்பவதியாகி பிள்ளை பேர் உடையவளாய் இருக்கும்போது இந்த படி ஏறி வருகிறாள். அன்றைக்கெல்லாம் பயங்கர புயல், மழை எச்சரிப்பு, இரவும் பகலும் மழை தான். அவள் ஃபோனில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, என் புருஷன் 60,000 வாழைப்பயிர் போட்டிருக்கிறார். 60,000 வாழைப்பயிர் போட்டிருக்கிறார். இதில் கிட்டத்தட்ட 20,000 வாழைப்பயிர் நாசமாகிவிட்டது. அதாவது நாகர்கோவில் போய் திட்டுவிழா அந்த ஏரியாவில் கொஞ்சம் பன்றிகள் உள்ளே நுழைந்து அது கொலை விடுகிற அந்த வேளையில் அதை அழித்து விட்டது. ஏற்கனவே கடனாளியாக இருக்கிறோம். இன்றைக்கு அது தீவிரமாய் புயல் கடலை
கிடைக்கும் என்று வானிலை ரிப்போர்ட்டு அரசாங்கம் எச்சரிப்பை விட்டிருக்கிறது. ஆகவே எப்படியாவது எங்கள் வாழைப்பயிரை பாதுகாக்க வேண்டும் என்று நான் இதே படிக்கட்டில் ஏறி வரும்போது மறுநாள் காலையில் சனிக்கிழமை வந்து சொல்லிகிட்டே வரான். நான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன், அவன் சொல்லிகிட்டே முன்னாடி போகிறான். கடைசி படிக்கட்டு யாரும் திரும்பி பார்த்தேன், தசமபாகத்தை ஒழுங்காக கொடுப்பியா? ஒரு நிபந்தனை, தசமம்னு சொன்னாலே உங்களுக்கு வயத்தில் இப்போ அடி வலி வேற வலிக்க ஆரம்பிக்கும். தசமபாகத்தை திரும்ப கொடுப்பியா? ஆண்டவருக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்குறியான்னு கேட்டேன். எத்தனை வருஷமாக புருஷன் வேலை செய்கிறாரு? அது பற்பல வருடங்கள். என்ன சம்பாத்தியம்? ஒன்றுமே இல்லை. அதான் சொன்னார்ல, காயின் விதைத்தால் முள்ளுங்குறுக்கு தான் அறுப்பான். ஏன் தசமம் கொடுத்தா என்ன உனக்கு? தசமம் கொடுத்தா என்ன உனக்குன்னு படியில் கேட்டேன். ஆடுற மாதிரி கேட்குறேன். ஏன்னா கேட்குறது ஆண்டவர், நான் இல்லை. நான் பேசுனா வேறு மாதிரி பேசுவேன், ஆவியானவர் பேசுனா பட்டயத்தை சொருகி தான் பேசுவார். தசமத்தை கொடுத்துரு. இன்றைக்கு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஓய் புயல் இனி உனக்கு இல்லை, போ. கையை தட்டுங்க. புயலை நிறுத்தின ஊழியம். அல்லேலூயா. அன்னைக்கு ஓடி போயிட்டா, இன்னைக்கு வர காணல. உற்சாம கையை தட்டுங்க. நல்லா சம்பாதிச்சா. ஏன்னா அந்த புயல் வந்திருந்தால் ஒரு அலமரம் தப்பாது. ஒரு நபருடைய விண்ணப்பத்தின் நிமித்தம் புயலை வேற ரோட்டில் மாற்றி விட்ட தேவனாகிய கர்த்தன் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே கோரவாரி காற்று துன்மார்க்கனை தொடும், இவள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்தபடியினால். நீ தசமகம் செலுத்துறியோ இல்லையோ விசாரிச்சாரு, அற்புதத்தை செஞ்சு முடிச்சாரு. இனி ஜேபிஆர்கிட்ட போனால் தசமத்தை வசூல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வரல. பெத்த பிள்ளை ஆண் பிள்ளையா பொன் பிள்ளையான்னு என்கிட்ட இதுவரைக்கும் சொல்லலை. உற்சாகமாக அந்த சகோதரிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. 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 அடுத்த வேத வசனத்தை எடுங்க. வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்தோ இல்லை என்றால் உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால், புரியாத புதிராக இருக்கிற ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த வசனத்தை சொல்லலாம். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விளக்கம் தருவார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 37வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு? உத்தரவுனால் பதில். என்ன பதில் கொடுத்தார்? கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. அப்படியே இருக்கு. அவ சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார்? கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேளு என்று சொன்னார். இல்லையா? அருமையான வசனம். அப்போ உங்களுக்கு ஆபத்து காலங்கள் வரும்போது நீங்கள் ஊழியத்தை தான் முதல்ல தேடுவீங்க. அப்போ ஊழியத்தில் தேடும்போது கர்த்தர் என்ன மறு உத்தர் எனக்கு தந்தாருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணும். அப்போ நான் சொல்லுவேன், 2000 புத்தகம் அடித்து 2000 பேருக்கு கொடு. கையை தட்டுங்க. தட்ட மாட்டீங்க, தட்டுங்க. 1000 புத்தகம் அடித்து 1000 பேருக்கு கொடு. இல்லைன்னா 1000 பேருக்கு அன்னதானம் கொடு. இல்லையா? இல்லை 2000 பேர் அன்னதானம் கொடு. இல்லை உன் பாவத்துக்கு தக்கதாக ஏதாவது பண்ணிக்கோ. அப்போ தான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. இதான் மறு உத்தரவு. கர்த்தரிடத்தில் வர மறு உத்தரவு அப்படித்தான். சாலமோனிட்ட பலியை கேட்டார், தாவீதிடத்தில் பலியை கேட்டார். கேட்டாரா இல்லையா? எத்தாவிடத்தில் இருந்து அவன் பொண்ணே கேட்டார். எல்லாம் பொருத்தனை கேட்டு வாங்கி தான் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆகவே நீங்களும் ஆபத்து காலங்களில் ஏதாவது என்னிடத்தில் கேட்டால் நான் ஜோம் பண்ணுவேன். 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ஆவது ஸ்டெப்பு அவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா அதைத்தான் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு மறு உத்தரவு. அப்படி மறு உத்தரவு தான் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு கொடுத்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. 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 ஆகவே கர்த்தரை தேடினால் அவர்தான் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி. உச்சாம கையை தட்டுங்க. கர்த்தரை தேடினா அவர் தான் டிஜிபி. ஹல்லேலூயா. அவர் தான் சிஎம், அவர் தான் பிஎம், அவர் தான் கவர்னர், அவர் தான் பிரசிடண்ட். ஹல்லேலூயா. ஆளவர் கன்றிக்கு அவர் தான் தலைவன் ஐயா நம்ம ஏசப்பா. கையை தட்டுங்க.
அவருக்கே தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஆபத்து காலங்கள் கடந்து வரும்போது சங்கீதம் 50:14-15 பயன்படுத்துங்க, சங்கீதம் 76:11-12 பயன்படுத்துங்க, சங்கீதம் 96:8 பயன்படுத்துங்க, நாகம் 1:15 பயன்படுத்துங்க, ஆதியாகமத்தை படிங்க. ஆபிரகாம் எப்படி பொருத்தனை செலுத்தினா, எப்படி காணிக்கை செலுத்தினா, யாக்கோபு என்ன செலுத்தினா, யாக்கோபு என்ன செலுத்தாமல் போட்டான், செலுத்தாமல் போனதுனால சொந்த பிள்ளை என்ன ஆச்சு, கற்பழிப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிளில் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் தான் இந்த தேசத்தினுடைய ஐஸ்வர்ய வித்துக்கள். கையை தட்டலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்லுங்கள்.